மார்ச் 6ற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னா இது ஒரு எச்சரிக்கை. அன்றைய நாள் ஒரு தவறு செய்தா அதன் விளைவு உடனே தெரியும். அன்று சாதாரண நாள் இல்ல, அன்று சுக்கிர சங்கடஹர சதுர்த்தி. அதே நாளில் சனி பெயர்ச்சி. ஒரே நாளில் இரண்டு பெரிய சக்திகள் சேரும் மிகவும் அரிதான நேரம் இது. ஆனா தெரியாம கூட இந்த தவறை பண்ணவே கூடாது. அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாமா? வெள்ளிக்கிழமை காலையில் தொடங்கும் இந்த நேரத்தில் விநாயகர் அருள் சக்தி அதிகரிக்கும். அதே நேரத்தில் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்கிறார். விநாயகர் நமக்கு வரும் தடைகளை தகர்க்கும் தெய்வம், நல்ல புத்தி தருபவர். சனி பகவான் நாம் செய்த கர்மத்திற்கு தகுந்த பலன் தருபவர். தர்மம், பாவ நிவர்த்தி அனைத்தும் அவரின் கட்டுப்பாட்டில். இந்த இரண்டு சக்திகளும் ஒரே நாளில் சேரும்போது சனியால் பாதிப்பு இருந்தாலும் விநாயகர் அருளால் அது குறைந்து முன்னேற்றமாக மாறும். அன்றைய நாள் அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வழிபடுங்கள். நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். ஆனா அன்று தெரியாம கூட இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீர்கள். பௌர்ணமிக்கு பின்வரும் 4ஆம் நாள் அன்றைய சந்திரனை தரிசனம் செய்யக்கூடாது என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது. சந்திரனின் அகந்தைக்கு விநாயகர் சாபம் தந்த நாள் அது. அதனால்தான் அன்று சந்திர தரிசனம் தவிர்க்கப்படுகிறது. அன்று சந்திரனை பார்க்காமல் இருந்தால் தேவையற்ற பேச்சு வராது, தவறான புரிதல் நடக்காது, மன அமைதி கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏனெனில் சில எச்சரிக்கைகள் சரியான நேரத்தில் தெரிந்தால்தான் சில தவறுகள் தவிர்க்கப்படும்.